ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, நம்ம பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குது, பரபரப்பாக இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ் இதுதான். உள்ளே நம்ம நுழையிறோம். உள்ளே நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்களேன், ஃபுல்லாக வந்து க்ரௌட் எந்த அளவுக்கு இருக்குது, பஸ்ஸஸ் எவ்வளோ இருக்குதுன்னுட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே பரபரப்பாக இயங்கி கொண்டு இருக்கிற நம்ம திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டை இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா, இது ஃபுல்லாமே வந்து வேலூர், சென்னை பஸ் எல்லாமே இங்கே நிற்கும், ப்ரைவேட் பஸ்ஸஸ்ஸு. ஸோ அதுக்கப்புறம் படிப்படியாக உள்ளே போனோம்னா நம்மளுக்கு வந்து கிருஷ்ணகிரி பஸ்ஸு, பெங்களூர் பஸ்ஸு, திருவண்ணாமலை பஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெங்களூர் பஸ்ஸஸ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் எல்லா பஸ்ஸஸும் நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். மோஸ்ட்லி நம்ம ஏரியாவை சுற்றி இருக்கிற கவர் பண்ணுற எல்லா பஸ்ஸஸுமே இங்கே இருக்குது. சேலமெல்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா சேலம், ஊத்தங்கரை அந்த சைடு நம்ம போனோம். பார்த்திங்கனாலே தெரியும் நம்ம திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டு எந்த அளவுக்கு பரபரப்பாக இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ் வந்து என்ட்ரி ஆகிட்டே இருக்குங்க, நிறைய பஸ்ஸஸ்ஸு. ஸோ ஒன் பை ஒன்று பஸ்ஸஸ் வந்து ப்ரைவேட் பஸ்லேருந்து கவர்மெண்ட் பஸ்லேருந்து எல்லாமே உள்ளே என்ட்ரி ஆகிட்டே தான் இருக்குது பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்தளவுக்கு அதிகப்படியான க்ரௌட் அதிகமாக இருக்காங்க. நம்ம திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே வந்து லோக்கல் பஸ்ஸஸும் இருக்கும், வெளியூர் போகிற பஸ்ஸஸும் இருக்கும். ஸோ அது செப்பரேட்டாக இருக்கும். இந்த ரோஸ் கலர் பஸ் எல்லாம் வந்து லோக்கல் பக்கத்தில் இருக்கிற வில்லேஜுக்கு போகிற பஸ்ஸஸ் எல்லாம் இருக்கும், அது செப்பரேட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து பஸ் எங்கே நிற்கும், ஸோ டைமிங் எத்தனை மணிக்கு பஸ்ஸு வரும் போகும், உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் டவுட் இருந்தால் இங்கே வந்து ஹெல்பிங் பாயிண்டில் கேட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பஸ் ஸ்டாண்ட் சென்டரில் தான் இருக்குது. ஸோ அங்கே எப்பயுமே ஆளுங்க இருந்துகிட்டே இருப்பாங்க, நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையான டீட்டெயிலை. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயணிகள் தங்கும் இடம்னுட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம், பஸ் வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம் உட்காரத்துக்கு போக. அந்தளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உள்ளே அங்கே வந்து பக்கத்தில் வந்து நிறைய கடைங்களும் இருக்குது. உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் வாங்குறதோ இல்லை தேவையான ஸ்வீட்ஸ் எதனா வாங்குறதோ, ஊர்லேருந்து இறங்கி வருவீங்க, நீங்கள் போக சொல்ல எதனா ஸ்வீட் வாங்கணும், இல்லை பஸ்ஸில் போக சொல்ல ஏதாச்சும் சாப்பிட ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி வாங்கணுன்னா கூட உங்களுக்கு அங்கே பக்கத்துலேயே கடைகள் இருக்குது. ஸோ அங்கே வாங்கிக்கலாம். அது இல்லாமல் இப்போ நீங்கள் ஏதாச்சும் லாங் ட்ராவல் ஏசி பஸ்ஸஸ் இருக்குது, மெட்ராஸ்க்கு இங்கேருந்து போகுது, அது ஏதாச்சும் புக் பண்ணணும், அதோட டீட்டெயில் எதனா தேவைப்பட்டுச்சுன்னா இங்கே வந்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து நீங்கள் புக் பண்ணுறதா இருந்தால் புக் பண்ணுற மாதிரி கேட்டுக்கலாம். அது ஃபெசிலிட்டி இங்கே இருக்குது. நீங்கள் அதை வந்து இங்கே நேரில் வந்து கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எதனா சப்போஸ் புக் பண்ணுறதா இருந்தால், ஏன்னா அங்கே போனால் தான் அவங்க என்னன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அங்கே வந்து கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல பாருங்கள், அந்த அலுவலகம் இருக்குது, நான் காட்டுறேன். பஸ் ஸ்டாண்டில் இங்கே இந்த ஆலமரத்தாண்ட வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தேவையான பழம், பூவெல்லாம் இங்கே எல்லாம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நீங்கள் இறங்கிட்டு எங்கேயும் தேடி போகணுன்னு அவசியம் இல்லை. பக்கத்துலேயே இங்கே வந்து அங்கே தேவையான பூக்கள்லேருந்து பழங்கள் எல்லாமே அங்கே விற்பாங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஸோ பஸ் ஸ்டாண்டில் வந்து உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலரில் அங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரீ வாட்டர் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் அங்கே தண்ணி குடிக்கிறதா குடிச்சிக்கலாம், வாட்டர் பாட்டில் பிடிக்கிறதா பிடிச்சிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாகவே நம்ம திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் எந்த அளவுக்கு பிஸியாக இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில். பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடு வெளியவும் பூக்கடைகள் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டேன். பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஸ்வீட்ஸு, மிக்சரு எல்லாமே கிடைக்கும். அதேமாதிரி செல்ஃபோன் ப்ராப்ளம் எதனா அந்த மாதிரி ரெடி பண்ணுறதா எல்லாமே கிடைக்கும் இந்த பேக் சைடு கடைங்களில். ஸோ அப்படியே கொஞ்சம் இந்த டிரான்ஸ்ஃபாரம் தாண்டி இங்கே வந்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பூக்கடைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளே போனாலுமே பூக்கடை மார்க்கெட்டு தான்.
ஸோ நீங்கள் வந்து இங்கே இன்னும் கம்மி விலையில் பூவெல்லாம் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டை பார்த்தீங்க. அடுத்து நம்ம ஊர் திருப்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ரயில்வே ஸ்டேஷன் பார்க்க போகலாம். அங்கே எப்படி இருக்குன்னு காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரயில்வே ஸ்டேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் வருது. ஸோ அந்த வெஸ்ட் கோஸ்ட்காக தான் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே இந்த சைடு ஈரோடு போகிறதுக்காக. பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரௌட் இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே இந்த சைடு வந்து ஈரோடு கோயம்புத்தூர் போகிறதுக்காக. இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சென்னை சைடு போக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஈரோடு கோயம்புத்தூர் போகவே எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட்டில் இந்த ரயில்வே ஸ்டேஷனை ரெனிவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனோடனே உங்களுக்கு கண்டிப்பாக ரயில்வே ஸ்டேஷனோட ஃபுல் வீடியோ கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இது போல் வீடியோக்களை பார்க்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.